ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேலம் பைட்ஸ் அண்ட் vlogs. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்? நாங்கள் என்னோடய குக்கிங் vlog தாங்க பார்க்க போகிறீங்க. இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த நோட்டிஃபிகேஷன் பெல்லும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்னிங் நான் பாவக்காய் புளிக்கறி பண்ணியிருப்பேன். அந்த ரெசிபி இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு அன்பாக்சிங் இருக்குங்க. இப்போ நான் காலையில் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பால் காய வச்சிட்ருக்குறேங்க. ஸ்ட்ரீக் ஹார்லிக்ஸ் கேட்டார், அதான் ஹார்லிக்ஸ் ஊற்றிட்டுருக்குறேன். ஆற்றி குடிச்சிட்டு நானும் காஃபி போட்டு குடிச்சிட்டு என்னோடய வேலையை ஆரம்பிக்க போகிறேங்க. ஸ்ரீக்கு நாட்டு சக்கரை ஹார்லிக்ஸில் போட்டால் பிடிக்காது, சர்க்கரை போட்டால் தான் பிடிக்கும். நல்லா ஆற்றி கொடுத்துடலாம் சர்க்கரை போட்டு. எனக்கு பாலே பிடிக்காதுங்க. இப்போ தான் ஹார்லிக்ஸ் 2 நாள் கொடுத்து பழகிட்டு அதனால் பால் குடிக்கிறாரு. ஊற்றி கொடுத்துட்டு இன்றைக்கி என்ன சமைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாவக்காய் இருக்குங்க. வாங்கி 2-3 நாள் ஆகுது. அந்த பாவக்காயில் புளிக்கறி பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கிறேன். ஸ்ரீக்கு பிடிக்காது. அதுக்கு அவரைக்காய் மேலே செடியிலிருந்து பொறிச்சிட்டு வந்து இல்லைங்களா, அதில் அவரைக்காய் ஃப்ரை பண்ணிடலாம் அப்படின்ட்டு இருக்கிறேன். இதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்த்தீங்கன்னா, புளி கொஞ்சம் ஊற வச்சுருக்கேங்க. பாவக்காய் 3 பாவக்காய் ஒரு 1/2 கிலோ இருக்குங்க. நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் போடுங்க, அப்போ தான் இந்த புளிக்கறிக்கு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் தக்காளிங்க, தக்காளி, வரமிளகாய், கருவேப்பிலை, அப்புறம் தாளிக்கிறதுக்கு ஆயில், கடுகுங்க. இப்போ கடாய் ஹீட் ஆகிடுச்சு. அதில் ஆயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிருக்கேன். ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். இப்படி நீங்கள் செஞ்சிங்கன்னா பாவக்காயில் அதிகம் கசப்பே இருக்காதுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது கொஞ்சம் நல்லா செமி ட்ரையாக இருக்கும். உங்களுக்கு தகுந்த கன்சிஸ்டன்சியில் நீங்கள் வச்சுக்கலாம். ட்ரையாக வேணும்னாலும் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் கூட கசப்பே இருக்காதுங்க. ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் 2 வரமிளகாவும் கருவேப்பிலையும் போட்டு நல்லா தாளித்து விட்டுக்கலாங்க. இதிலே ஒரு 1/2 கப்பு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு நீங்கள் சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா தாங்க நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் நல்லா வதங்கணுங்க. அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். அது நல்லா வதக்கி விட்டுட்டு இது பண்ணிங்கன்னா தான் நல்லா அதுக்கப்புறம் அந்த கறி சாப்பிடும் பொழுது இந்த வாயில் வச்சாவே நல்லா மெல்ட் ஆகிற மாதிரி சின்ன வெங்காயம் நல்லாயிருக்கும். அப்போ தான் நம்மளுக்கு டேஸ்ட்டு வரும் நல்லா. சின்ன வெங்காயம் நல்லா வதங்கட்டுங்க. நல்லா பொறுமையாக வதக்கி விடுங்க. அப்போ தான் நம்மளுக்கு நல்லாயிருக்கும். இதுக்கு நான் நல்லெண்ணெய் தாங்க யூஸ் பண்ணியிருக்கேன். இது மாதிரி புளிக்கறிக்கு நல்லெண்ணெய் ஊற்றுனீங்கன்னா நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம பாவக்காவை ஆட் பண்ணிக்கலாம். பாவக்காய் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இது சின்ன பசங்க கூட சாப்பிட்லாங்க. அது கசப்பே இருக்காது, அதிகம் கசப்பே இருக்காது, நல்லாயிருக்கும். பாவக்காய் நல்லா எண்ணெயில் ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம 2 தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா கரையிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இதிலே கொஞ்சம் நம்ம கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் இதிலே இப்போ மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேங்க. உங்களுக்கு நல்லா ரெட்டிஷாக வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மஞ்சத்தூள் ஆட் பண்ணாதீங்க. இதிலே நான் கொஞ்சம் சாம்பார் பொடி 1.5 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். போட்டு நல்லா எண்ணெயிலே கொஞ்சம் வதக்கி விடுங்க. இது ரொம்ப சிம்பிளுங்க. சிம்பிளாக பண்ணிடலாம்.
இது நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் நல்லா இப்போது புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. புளி தண்ணி வந்து நான் ஒரு லெமன் சைஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது நல்லா இது நல்லா கொதிக்கட்டுங்க. நல்லா அந்த பாவக்காயும் நல்லா வந்து நல்லா வாயில் வச்சாவே நல்லா மெல்ட் ஆகிற மாதிரி நல்லா வேகட்டும். நல்லா வெந்து சுண்டி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி போட்டு நல்லா குக் பண்ணலாம். இந்த புளி தண்ணியிலே நல்லா இந்த பாவக்காய் நல்லா குக் ஆகிடுங்க. நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா குக் ஆகட்டும். அப்பப்போ நடுவில் எடுத்து பார்த்துக்கலாம், மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. நம்ம செமி கிரேவி கன்சிஸ்டன்சியில் இருக்குது நம்ம புளிக்கறி. இது வந்து சாப்பாடோட சூப்பராக இருக்குங்க. நல்லா ஒரு அப்பளம் பொரிச்சுட்டு எப்படியே சாப்பிட்லாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அவ்வளோதான், நம்ம பாவக்காய் புளிக்கறி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து கொஞ்சம் வடகம் செஞ்சு வச்சுருக்கேங்க. வடகம் இருக்குது, அதான் கொஞ்சம் பொரிக்க போகிறேன். சாப்பாட்டு வடகம் அதுவும் பொரிச்சு வச்சுட்டா இது வந்து சாப்பாட்டுக்கு வந்து புளிக்கறியோட சூப்பராக இருக்கும். வடகம் வச்சு சாப்பிட்லாம், இல்லை வந்து அப்பளம் வச்சு சாப்பிடும் பொழுது நல்லாயிருக்குங்க. இது வடகம் நீங்களே பண்ணிடலாங்க. மீதம் இருக்க சாப்பாட்டில் கொஞ்சம் ஜீரகமும் உப்பும் போட்டு ஆட்டி, அதுக்கப்புறம் மேலே வந்து முறுக்கு மிஷினில் போட்டு மேலே வந்து உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அதில் காய வச்சு நல்லா எடுத்திங்கன்னா, நல்லா காய வச்சு எடுத்துட்டிங்கன்னா 1 இயர் ஆனாலும் ஒன்றும் ஆகாதுங்க. இது வந்து நீங்கள் பருப்பு சாதம் இல்லை ஒரு புளி குழம்போடு வச்சு சாப்பிடும்பொழுது ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் வேணும்னா இதில் காரம் கூட ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாம். ஸ்ரீ வந்து இதை ஸ்நாக்ஸ் மாதிரி அப்படியே சாப்பிடுவார், அவருக்கு ரொம்ப பிடிக்கும் இது. சின்ன குழந்தைங்களுக்கு இது ஸ்நாக்ஸ் மாதிரி கூட கொடுக்கலாங்க. ரொம்ப மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக இருக்கிறதுனால அவங்க நல்லா சாப்பிடுவாங்க. இல்லை வெயில் காலத்தில் இது மாதிரி செஞ்சு வச்சிட்டோம்னா எப்போ வேணுமோ நம்ம அப்படி பொரிச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஸ்ரீக்கு வந்து பாவக்காய் பிடிக்காதுங்க. அதுக்கு தான் நேற்று நம்ம செடியில் வந்து அவரைக்காய் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இல்லைங்களா, அதை நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு அவனுக்கு நம்ம குட்டியாக வந்து தக்காளி போட்டு நல்லா ஒரு ஃப்ரை பண்ணிக்கலாங்க. ஸ்ரீக்கு வந்து தக்காளி டிஷ் தாங்க ரொம்ப பிடிக்கும். எதுனாலும் அந்த தக்காளியோட டேஸ்ட் இருக்கணும். அதனால் வெங்காயம் தக்காளி போட்டு இந்த அவரைக்காயை நல்லா வறுத்து வச்சிடலாம். சாப்பிட்ருவாருன்னு நினைக்கிறேன். நல்லா பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்ட்டு. நம்ம செடியில் வந்த காயை நம்ம சமைக்கிறதுனாவே ரொம்ப நம்மளுக்கு ஹாப்பியாக இருக்குங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷாக மருந்தடிக்காத நல்லா செல்லுன்னு இவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்ட்டு. இந்த வெயில் காலத்துலேயே இவ்வளோ நல்லா வந்திருக்குங்க. இப்போ அதை நான் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட வந்து வெங்காயம் 1 வெங்காயம், தக்காளி 2 தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இதை நான் வதக்கி விட்டுட்டேன், வதங்கிட்டுருக்குது. இது வந்து சாப்பாடோடு வச்சு சாப்பிடும்பொழுது நல்லாயிருக்குங்க. இதுக்கு நான் எதுவுமே இல்லை, மிளகாத்தூள் மட்டும் ஆட் பண்ணியிருக்கிறேன். வெங்காயம் தக்காளி போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு நல்லா வதக்கி வச்சுருக்கிறேன். இது சாப்பாடோடு நல்லாயிருக்கும். ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, பாவக்காய் புளிக்கறி பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறம் வடகம் பொரிச்சு வச்சுருக்கிறேன். அப்புறம் அம்முக்கு பொரியல் பண்ணிட்டேங்க, அவரைக்காய் பொரியல். இதுதான் உங்களோட இன்றைக்கி லன்ச் மெனு. நீங்களும் இந்த காம்பினேஷன் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்குங்க. பாவக்காய் இப்படி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா, நானும் வந்து இது எங்கள் அம்மா செய்வாங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் ஒரு தடவை என் ஹஸ்பண்டுக்கு செஞ்சு கொடுத்தது அவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுனாரு. அதிலிருந்து நான் அதுதான் பண்ணுவேன். இப்போ வந்து இன்றைக்கி ரம்ஜானுங்க, என் ஃப்ரெண்டு வீட்டில் இருந்து பிரியாணியும் கபாபு அதுக்கப்புறம் தால்ச்சா கொடுத்து விட்டுருக்குறாங்க. இதுதான் சாப்பிட போகிறேங்க. என் ஃப்ரெண்டு பிரியாணி சூப்பராக பண்ணுவாங்க, மட்டன் பிரியாணி. இன்றைக்கி ரம்ஜான் ஸ்பெஷலு. இப்போ வந்து ஸ்ரீகுட்டிக்கு வந்து பிரியாணின்னா ரொம்ப பிடிக்கும், சாப்பிட போகிறாரு. இதோடு வந்து அவங்க என்ன கொடுத்து விட்டுருக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கீர் கொடுத்து விட்ருக்குறாங்க.
இது வந்து ரொம்ப ஃபைன் சேமியா. இது வந்து சூப்பரா அவங்க எல்லா கீரை ஐட்டம்ஸு, சொரக்கால கீரை, இது மாரி நெறைய கீரை ஐட்டம்ஸ் முஸ்லீம்ஸ்னாவே கீர் நல்லா பண்ணுவாங்க. இந்த சேமியா பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஃபைனா சூப்பரா இருக்குங்க. இதில கோவாலாம் போட்டு பண்ணியிருக்கிறாங்க. இந்த ரெசிபி நான் ஒரு நாள் குடுக்குறேன். நட்ஸ் எல்லாமே நெறைய போட்டு நல்லா ரிச்சா பாதாம், பிஸ்தா எல்லாம் போட்டு பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நாங்க லாக்டவுன்னால நாங்க வந்து அதிகம் ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் அதிகம் போயிட்டு எங்களால இது பண்ண டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலைங்க. அதுக்கப்புறம் ஃப்ரீயாக இருக்கும்போது நாங்கள் எல்லோரும் சேர்ந்து சமைக்கிறோம். இந்த ரெசிபிலாம் உங்களுக்கு குடுக்குறேன். இப்போ வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அன்பாக்சிங் தாங்க பார்க்க போகிறோம். இது நான் என்னோடது வந்து சூப்பர் காயின் பேலன்ஸ் இருந்ததுங்க. அதில் நான் வந்து இந்த ஐட்டம்ஸ் ஆர்டர் பண்ணேன். இது வந்து மாஸ்டர் குக் கம்பெனியில் வந்து ஒரு ஸ்டோரேஜ் கண்டெய்னர் செட்டுங்க. ₹49 வந்து நான் பே பண்ணுறேன். மீதி வந்து 650 சூப்பர் காயின்ஸ் வந்து சூப்பர் காயின்ஸில் இது பண்ணேங்க. இத்தனை பவுல்ஸ் எனக்கு கிடச்சிருக்கு பாருங்கள். இது ரொம்ப சூப்பராக இருந்தது. அதான் உங்க கூட நான் ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் காமிச்சிட்ருக்கிறேன். இது ரொம்பவே நல்லா இருக்குங்க. இப்போ இது வந்து மாஸ்டர் குக் கம்பெனி மைக்ரோ சேஃபு. இது ரொம்ப ஸ்டோரேஜுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பெரிய பாக்ஸ்லாம் வந்து தால்ஸ் இது மாதிரி போட்டுக்கலாம். சின்ன பாக்ஸஸ்லாம் வந்து ஜீரகம், ட்ரை ஃப்ரூட்ஸு இது மாதிரி இது பண்ணிக்கலாம். ரவுண்ட் பாக்ஸஸ்லாம் வந்து நம்ம சாலட்ஸு, இந்த பையனோட பிளாக்ஸ் போட்டு வைக்கிறதுக்கு இது மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வந்து சூப்பர் காயின்ஸ் எல்லாமேயும் நம்மளுக்கு வந்து அவைலபிளாக இருக்குங்க. 400 சம் சேஞ்சுன்னு நினைக்கிறேங்க. அதுவும் அவைலபிளாக இருக்குது. இதுலேயே வந்து 3 கலர்ஸ் இருந்தது. இந்த கலர் இருந்தது, எல்லோ கலர் மிக்கி மவுஸ் கலர் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து மெரூன் வித் ஒயிட் கலர் இருந்ததுங்க. எனக்கு சூப்பர் காயின்ஸ்க்கு இதுதான் வந்து ஆஃபரில் இந்த கலர் மட்டும் தான் அவைலபிளாக இருந்தது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்க்குலாம் கொடுத்து விடுறதுக்கு இந்த குட்டி குட்டி கண்டெய்னர்லாம் நல்லாயிருக்கும். ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் கொடுத்து விடுறதுக்கு. அதனால் இது வாங்கியிருக்கேன். பசங்க ஸ்கூலுக்கு போனாலும் நல்லாயிருக்கும். பையனுக்கும் வேணும், ஹஸ்பண்டுக்கும் வேணும் இல்லைங்களா? அதனால் வந்து இந்த கண்டெய்னர்ஸ் எல்லாம் நான் வாங்கினேன். இதுலேயே வந்து குட்டி குட்டி கண்டெய்னர்ஸ்லாம் அந்த உப்பு போட்டு ட்ராவலுக்கு உப்பெல்லாம் எடுத்துகிட்டு போகிற மாதிரி, பிக்கிள்லாம் எடுத்துகிட்டு போகிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இதுவுமே ரொம்ப நல்லா இருக்குங்க. பாருங்கள், பெரிய பாக்ஸ் 2 இருக்குது, சின்ன பாக்ஸு, அதுக்கப்புறம் ரவுண்ட் ஷேப்ஸு, இத்தனை பாக்ஸுங்க. இது எல்லாமே வந்து அந்த குட்டி அந்த பாக்ஸுக்குள்ளேயே போட்டு இது பண்ணிடுறாங்க. என்னால் அன்றைக்கி எடுத்து பார்த்துட்டு எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. இவ்வளோ பாக்ஸு இத்தனைக்கும் நான் ₹49 தாங்க வாங்கியிருக்கிறேன். மீதி எல்லாமே சூப்பர் காயின். இது 650 சூப்பர் காயின். ஃப்ளிப்கார்ட்டில் வந்து நம்ம ₹100 நம்ம ஷாப்பிங் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து 4 சூப்பர் காயின்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி நாங்கள் வந்து ஃபோன்லாம் ஆர்டர் பண்ணோமா அப்படிங்கிற பொழுது எனக்கு நிறைய சூப்பர் காயின்ஸ் இருந்தது. இது வந்து நல்ல இந்த ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன். ரொம்ப எனக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அதுதான் உங்க கூட நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். என்னோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண